வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லி வி ஆர் கண்டக்டிங் வித் தீம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்கிற போது வெறும் நம்ம ஃபிசிக்கல் ரிஃப்ளெக்ஷன் மிரரில் பார்த்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம தாட்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இமோஷனல் ரிஃப்ளெக்ஷன், நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம், கோயம்புத்தூர் முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்ம ஊர் அடுத்து எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ணணும். அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்ற தீம் வச்சிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பெவிலியன்ஸ் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்றும் நடந்து போகும்போது நம்மளை வந்து இப்போ நம்ம ஆர்ச் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ராட்டினங்கள் இருக்குது. அதை நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி ஒரு குழந்தையா விளாண்டோமோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு குழந்தையா அந்த சிந்தனையோட உள்ளே வந்தீங்கன்னா இந்த பார்க்குற ஆர்ட்டு, பார்க்குற பெவிலியன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுதான் நம்ம வந்து ஆர்ச்சில் சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு பெவிலியன் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4000 கண்ணாடிகள், சின்ன சின்ன கண்ணாடிகள், அது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணாடிகள் முன்னாடி நீங்கள் நிற்கும் போது உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து மல்டிபிளாக தெரியும். அது காற்றுக்கு ஆட ஆட இது என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா டைம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சிட்டியும் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம எங்கே இதில் நம்ம என்ன பங்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு ஒரு பவிலியனுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்து ஃபேமஸ் ஃபார் டெக்ஸ்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர். அதுக்காக வந்து நம்ம ஒரு பேம்பு பவிலியன் பண்ணியிருக்கிறோங்க. பேம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யான் கட்டியிருக்கிறோம். இது வந்து நம்ம கோயம்புத்தூரை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெவிலியன் பண்ணியிருக்கிறோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து லெட்டர் எழுத சொல்லியிருக்கிறோம். என்ன டாபிக் கொடுத்துருக்குறோம்னா உங்களுடைய ஃபேவரட் மெமரி, உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேவரட் மெமரி என்னன்னு சொல்லி வரைய சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க போஸ்ட் கார்டு எடுத்து ஒரு பக்கம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம போய் நம்ம எடுத்து படித்து பார்க்கும்போது நம்மளோட ஸ்கூல் டேஸ், நம்ம சின்ன வயசில் என்னென்ன மெமரி வச்சுருந்தோமோ அதுக்கு நம்மளை கூட்டு போகுது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நாங்கள் காமிக்கிறோம். அதே மாதிரி வந்து ரிசைக்கிளிங், சஸ்டைனபிலிட்டி, இந்த பாட்டில் வச்சு நாங்கள் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி பண்ணியிருக்கிறோம். அதாவது என்ன பண்ணுறோன்னா எல்லா பொருட்களுக்குமே இன்னொரு 2வது ஒரு லைஃப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் லைஃப் பெவிலியன் அப்படின்னு சொல்லி. அதனால அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா எதையுமே தூக்கி போடக்கூடாது, இன்னொரு தடவை செகண்ட் லைஃப் கொடுக்கலாம் அந்த பாட்டிலுக்கு, இல்லைன்னா நம்ம தூக்கி போடுற பொருட்களுக்கு வந்து இன்னொரு லைஃப் கொடுப்போமே அப்படின்னு சொல்ல வர்றோங்க. அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஹவுஸ் பெவிலியன் வச்சிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2x2 டைல்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து லைட் வருதுங்க. இது நம்ம வந்து கோயம்புத்தூர் விழா ஆர்ட் ஸ்ட்ரீட்டுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு ஃபேப்ரிகேஷனுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நடக்கும்போது டிஃப்ரெண்ட் லைட்ஸ் வந்து நம்ம மேலே அடிக்கும். அது அடிக்கும் போது நம்ம அகைன் சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோமோ அது வந்து நம்ம கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பெவிலியன்ஸ். வாங்க, குடும்பத்தோடு வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, வாங்க கொண்டாடலாம் அட் ஆர்ட் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் விழா 2025. தேங்க்யூ.